இந்த நீட் என்பது நுழைவு மற்றும் தகுதிகாண் தேர்வு என்று சொல்லப்பட்டாலும் இது நுழைவுத் தேர்வு அல்ல, தமிழர்களை நுழைய விடாத தேர்வு. எல்லாவற்றிலும் அனைத்து இந்திய நுழைவுத் தேர்வு என்பது கூடாது, எதிலும் கூடாது. இந்த 49 விழுக்காடு தனியார் மருத்துவக் கல்லூரியில் அவர்கள் அதற்கான கட்டணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையான அவருடைய கல்வி தரத்தை முடிவு செய்யக்கூடிய முறையில் கேள்வித்தாள் கிடையாது. அதற்கு தகுந்தாற் போல இந்த டியூஷன் சென்டர் என்ற கோச்சிங் சென்டர்லாம் 5 லட்சம் ரூபாய் குறிப்பதற்கு தகுதி உள்ளவன் தான் உள்ளே வர முடியும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த 51% இருக்கக்கூடிய அரசு இடங்களிலே கூட, அரசு மருத்துவக் கல்லூரி இடங்களிலே கூட தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இடம்பெற முடியாது. அதுவும் வடநாட்டு மாணவர் வந்து விடுவான். ஏனென்றால் அனைத்து நுழைவுத் தேர்வு அரசு கல்லூரிகள் இங்கே தான் அதிகம். எனவே வடநாட்டுக்காரன் இங்கே வந்து உட்காந்துக்கிறான். யூபிஎஸ்சி IAS தேர்விலேயே பீகாரிலே, உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் பிட் அடிக்கிறவன் அதிகம், காப்பி அடிக்கிறவன் அதிகம். மாஸ் காப்பிங்க. இங்கே இருக்கிற டாக்டருக்கும் அமெரிக்காவில் படிக்கிற டாக்டருக்கும் அவ்வளோ பெரிய தகுதி வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சின்ன அளவுக்கு வேறுபாடு தான் இருக்கும். ஏனென்றால் இந்த மருத்துவ படிப்பில் என்னென்ன படிப்புகள் வர வேண்டும், எது பற்றியெல்லாம் படிக்க வேண்டும் என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொடுக்க. அதுக்கு என்ன, அதுக்கு சட்டம் கொடுக்குறானா ஐநாவில் இருந்து? அது ஒரு பரிந்துரை, அவ்வளவுதான், ஒரு வழிகாட்டுதல். போல இந்திய அரசு வழிகாட்டுதல் செய்வதற்கு தான் ஸ்டாண்டர்டைசேஷன் என்ற அதிகாரத்தை வைத்திருந்தார்கள். இப்போ என்ன, அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்ற பெயராலேயே இந்த நீட் தேர்வு எல்லா தேர்வும் கொண்டு வராங்க. ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியில் ஓங்கி வளர்ந்திருந்த தமிழகம் வடநாட்டுக்காரனோ வெளிநாட்டுக்காரனோ மொழியை கண்டுணராத காலத்திலேயே செம்மாந்த மொழியோடு வாழ்ந்த தமிழினம் இன்றைக்கு ஆரியத்துவ இந்தியாவிற்குள்ளே கல்வி உரிமை மறுக்கப்பட்ட இரண்டாந்தர குடிமக்கள் மட்டுமல்ல, ஒரு அடிமை மக்களாக நடத்தப்படுவதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு நீட் தேர்வு. இந்த நீட் என்பது நுழைவு மற்றும் தகுதிகாண் தேர்வு என்று சொல்லப்பட்டாலும் நாம் தொடக்கத்திலேயே சொன்னோம், இது நுழைவுத் தேர்வு அல்ல, தமிழர்களை நுழைய விடாத தேர்வு என்று. அது இன்றைக்கு ஒடுக்குண்ட மக்களையோ ஏழைகளையோ புறக்கணிக்கிற ஒரு மக்கள் பகையான தேர்வு முறை என்பது அம்பலப்பட்டு இருக்கிறது. எல்லா முறைகேடுகளும், நினைத்து பார்க்க முடியாத ஊழல்களும் கோளாறுகளும் நடந்த தேர்வாக நீட் தேர்வு இன்றைக்கு அம்பலப்பட்டு இருக்கிறது. நாம் சொன்னோம், இங்கே தமிழ்நாடு என்பது மிக நீண்ட காலமாக மருத்துவ படிப்பிலே, அரசு மருத்துவக் கல்லூரிகள் வளர்ச்சியிலே ஒரு முன்னோடியான மாநிலம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி என்ற அளவில் வளர்ந்திருக்கிற ஒரு மாநிலம். சாதாரண பின்னணியிலிருந்து பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த, சாதிகளைச் சேர்ந்த, கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கிற பல பேரை மருத்துவர்களாக ஆக்கிய ஒரு பெருமை தமிழ்நாட்டு மருத்துவத்துறைக்கு உண்டு. அதனுடைய விளைவாக கிராமங்கள் வரையிலும் மருத்துவ சேவை விரிவடைந்திருக்கிற, அரசு மருத்துவ சேவை விரிவடைந்திருக்கிற, வேறு எந்த மாநிலங்களையும் விட ஒப்பிடுகிற போது முன்னேறி இருக்கிற ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் முறியடித்து மூடிவிடுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நீட் தேர்வு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. பல்வேறு வழக்குகளிலே முற்போக்கான நீதிபதிகள் என்று அறியப்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூட வடநாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டிலே வந்து அரசு மருத்துவக் கல்லூரியிலே படிக்கலாம் என்பதற்கான வாசல்களை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து வைத்தார்கள். இன்றைக்கு என்ன ஆயிருக்கிறது சொன்னால், அனைத்திந்திய நுழைவுத் தேர்வு என்ற வகையில் நீட்டு புகுத்தப்பட்டதற்கு பிறகு வடநாட்டு பணக்காரர்களுடைய வேட்டைக்காடாக தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரிகள் மாறி இருக்கிறது.
எல்லாவற்றிலும் அனைத்திந்திய நுழைவுத் தேர்வு என்பது கூடாது, எதிலும் கூடாது, அது ஒன்று. ஆனால் இப்போ ஜேஇஇ போன்றிருக்கிற நுழைவுத் தேர்வு என்பது அது மட்டுமே அந்த அந்த படிப்புக்குள் நுழைவதற்கான ஒரே வாசல் என்பதல்ல. ஜேஇஇ தேர்வை மிகப்பெரிய அளவுக்கு மாணவர்கள் கருதாமல் போவதற்கான காரணம், ஜேஇஇ படிக்கலாம், படிக்காவிட்டாலும் நேரடியான அவருடைய மதிப்பெண்கள் +2 மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு அவர்கள் உள்ளே போக முடியும். இந்த வாய்ப்பு மருத்துவத்துறையிலே மட்டும் நீட் என்பதன் மூலமாக மறுக்கப்பட்டது. அதனுடைய விளைவுகளை பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன ஆகியிருக்கிறது, வெளிவந்திருக்கிற ஊழல் என்ன, அதில் 2024ஆம் ஆண்டிற்கான நீட் தேர்வுக்கான வினாத்தாள் விடையோடு அவுட் ஆகியிருக்கிறது. பேப்பர் லீக் என்று சொல்கிறார்கள். அந்த பேப்பர் லீக் என்பது தமிழ்நாட்டிலே கிடையாது. எந்த காலத்திலும் தமிழ்நாட்டினுடைய போட்டித் தேர்வில், தமிழ்நாட்டினுடைய அரசியலில் 1000 கோளாறுகள் இருந்தாலும் கூட இங்கே டிஎன்பிஎஸ்சியிலோ அல்லது தமிழ்நாட்டினுடைய ஏதாவது ஒரு போட்டித் தேர்விலோ ஏற்கனவே கேள்வித்தாள் வெளிவந்து விட்டது அல்லது பார்த்து எழுதினான் என்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீட் தேர்வு எல்லா விதமான முறைகேடுகளுக்கும் வாய்ப்பு வழங்கக்கூடியது. என்ன காரணம் என்றால், இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய என்டிஏ என்றிருக்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய அந்த தேர்வு முகமை என்பது ஒரு ட்ரஸ்ட் ஆக்டில், கூட்டுறவு சட்டத்தில், ட்ரஸ்ட் ஆக்டில் கிடையாது, கூட்டுறவு சட்டத்தில் சொசைட்டி ஆக்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு கூட்டுறவு நிறுவனம், அதனுடைய சட்டப்படியான பெயர். அந்த தேர்வு முகமை அதற்கென்று வைத்திருக்கிற நிரந்தரமான ஊழியர்கள், அதிகாரிகள் மொத்தம் 24 பேர் தான். 24 பேரை வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கிற மருத்துவத்துறைக்கும் பல்வேறு துறைக்குமான நுழைவுத் தேர்வை இவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் நடத்தவில்லை, அவர்கள் கான்ட்ராக்டை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்வையும் நடத்துவது, அதற்கான கேள்வித்தாள்களை முடிவு செய்வது, அதை விடை திருத்துபவர்களை முடிவு செய்வது, விடை திருத்துபவர்களுக்கான சம்பளத்தை முடிவு செய்வது, இந்த விடைகளை முடிவு செய்வது, இது எல்லாமே அவுட் சோர்சிங் முறையில் வெளி கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வில் மட்டும் இந்த கோச்சிங் சென்டர்கள் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 2 லட்சம் கோடி சம்பாதிக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். இதில் என்ன சொன்னார்கள்? இந்த +2 மார்க்கை வைத்துக்கொண்டு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விட்டால் தரம் குறையும், மருத்துவத்திற்கென்று தனித்த திறமையுள்ள மாணவர்கள் என்பது கண்டறிய முடியாது. இரண்டாவது, இந்த கட்டண கொள்ளை என்ற பெயராலே தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அடிக்கிற கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நீட் கொண்டு வருகிறோம். கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள், பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் மருத்துவத்துறையில் மருத்துவர்களாக மாற வேண்டும், அந்த வாய்ப்பு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லோருக்குமான வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு வழியாகத்தான் நீட் தேர்வை கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். இவை அனைத்திற்கும் விரோதமாக நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது என்ன நிலைமை? மொத்தம் 1,30,000 சீட்டு இந்தியா முழுவதும் மருத்துவக் கல்லூரிக்கு. அதில் கிட்டத்தட்ட 51 விழுக்காடு அரசு கல்லூரிகளுக்கு, 49 விழுக்காடு தனியார் கல்லூரிகள், இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள், டீம்டு யூனிவர்சிட்டி, இவர்களுக்கு 49 விழுக்காடு. கிட்டத்தட்ட சம அளவிலே தனியார் துறைக்கும் அரசு துறைக்குமான சீட் பகிர்வு இருக்கிறது. இதிலே இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தரமான மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மருத்துவ படிப்புக்கு நுழைவதற்கான வாய்ப்பை வழங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்ன நிலைமை? இந்த 2024 விவரங்களை எடுத்துக்கொள்வோம். 2024 ஒரு உதாரணத்துக்கு, இங்கே சென்னையில் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இந்த ஏசி சண்முகம், அவர் பாஜகவினுடைய வேட்பாளராக நின்றவர்.
மிகப்பெரிய கல்வி கொள்ளைக்காரர், ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அந்த ஏசி சண்முகத்தினுடைய ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் 720 மதிப்பெண்ணுக்கு 137 மதிப்பெண் எடுத்தவன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறான். அவனுடைய ரேங்க் என்ன? ஒட்டுமொத்தமான 23 லட்சம் பேரில் பாஸ் செய்த 13 லட்சம் பேரில் 11 லட்சமாவது ரேங்க்ல இருக்கிறவனுக்கு அங்கே கிடைத்திருக்கிறது. அவனுடைய மார்க் என்ன? 28%. 28% வாங்கியவனுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கிறது. ஒரே காரணம் என்ன? இந்த 49 விழுக்காடு தனியார் மருத்துவக் கல்லூரியில் அவர்கள் அதற்கான கட்டணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏசிஎஸ் கல்லூரியிலே குறைந்தபட்சம் என்ன? ஒரு ஆண்டுக்கு அவர் ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும். கல்வி கட்டணமாக ஒரு 18 லட்சம், மற்ற கட்டணங்கள் எல்லாம் சேர்த்தா 35 லட்சம் ரூபாய் அவன் செலவு செய்தால்தான் ஏசிஎஸ் கல்லூரிக்குள்ளே போக முடியும். ஒரு 5 ஆண்டு முடிவதற்குள்ளாக கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு செய்கிறான். இந்த 2 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கான வாய்ப்புள்ளவன் தான் அந்த கல்லூரிக்குள்ளே போக முடியும். அப்படி வாய்ப்புள்ளவன் மார்க்கை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மார்க்கை 29% வாங்கியிருந்தால் போக முடியும். நீங்கள் சாதாரணமான பள்ளிக்கூடத்தினுடைய படிப்புக்கு பாஸ் மார்க் என்ன? 35%. ஆனால் 29% வாங்கினவன் மருத்துவக் கல்லூரிக்கு போகிறான். அதற்கு பேர் என்ன? தரத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்கிறான். சரி, இந்த அரசு சீட்டு இருக்கிறது 51 விழுக்காடு. இந்த 51 விழுக்காடில் அதிலாவது திறமையானவர்கள் வருகிறார்களா என்றால் அதில் வருவதற்கு வாய்ப்பில்லை. என்ன காரணம் என்றால், இந்த தமிழ்நாடு அரசு இது பற்றி ஆய்வு செய்வதற்காக நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு குழுவை அமர்த்தியது. அந்த ஏ.கே. ராஜன் குழு சொல்கிறது ரிப்பீட்டர் தான் 72%. அது சொல்லுது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ரிப்பீட்டர் தான் 72%. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ் பண்ணிட்டு குறைந்தபட்சம் 2 முறை பரீட்சை எழுதினவன் தான் பாஸ் ஆகிறான். அதன் பிறகு சீட்டு பிடிக்கிறானாங்கிறது அடுத்தது. ரேங்கை வச்சு தான் சீட்டு. அப்படியானால் அவனுடைய நிலைமை என்ன? குறைந்தது ஒரு ஆண்டுக்கு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் அவன் செலவு பண்ணி ஆகும். இங்கே கிராமப்புறத்தில் அதிக ஒரு சாதாரணமாக மலிவாக கிடைக்கக்கூடிய டியூஷன் சென்டர் என்று சொன்னால் கூட அதற்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆகும். அப்படி பணம் கட்டி அந்த பயிற்சி கூடங்களிலே அது ஒரு பட்டறை. அது ஒன்றும் நாலேஜ் மேக்கிங் அல்ல. அது ஒன்றும் அறிவை வளர்த்து விடுவதில்லை. இந்த போட்டித் தேர்வை எப்படி சந்திப்பது என்பதற்கான வழிமுறையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம். அவ்வளவுதான். ஏன்னா கேள்வித்தாள் முறை அப்படிதான், எம்சிக்யூ என்று சொல்வார்கள். அந்த முறையில் தான் செய்கிறார்கள். அது ஒன்றும் அடிப்படையான அவருடைய கல்வி தரத்தை முடிவு செய்யக்கூடிய முறையிலே கேள்வித்தாள் கிடையாது. அதற்கு தகுந்தாற் போல இந்த டியூஷன் சென்டர் என்ற கோச்சிங் சென்டர்லாம் 5 லட்சம் ரூபாய் குறிப்பதற்கு தகுதி உள்ளவன் தான் உள்ளே வர முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த 5 லட்சம் ரூபாய் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 ஆண்டு அவன் ரிப்பீட்டர், கிட்டத்தட்ட 3 ஆண்டு 3 தடவை ரிப்பீட்டர், 4 ரிப்பீட்டர்லாம் இருக்கிறான். இவருக்கு இந்த 3 ரிப்பீட்டர்னு வைத்து பார்த்தா 3 தடவை பரீட்சை எழுதுறவன் ரிப்பீட்டர்னு பார்த்தீங்கன்னா 17 லட்சம் ரூபாய் செலவு செய்தாக வேண்டும். அது உள்ள நுழைவதற்கு முன்னாலேயே போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்கு 17 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், ஏழை மாணவர்கள் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ 2 ஸ்ட்ரீம்லையுமே அரசு கல்லூரியிலும் சரி தனியார் கல்லூரியிலும் சரி மருத்துவத்துறையில் ஃபில்டர் பண்ணி சாதாரண மக்கள் உள்ளே வந்து விடாமல் தடுக்கிற ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது என்ன? இந்த நுழைவுத் தேர்வு வந்ததற்கு பிறகு நம்முடைய அரசு கல்லூரிகளில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அதிகம் சேர்ந்தவன் யார் என்பதற்கான விவரங்களை அந்த அரசு ஆய்வு குழு, ஏ.கே. ராஜன் குழு கொடுத்திருக்கிறது. என்ன ஆயிருக்கிறது? கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அவன் வந்து விட்டான். ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாலேயே. இந்த ஃபீஸ் குறைவாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கோச்சிங் சென்டரில் படித்து உள்ளே வந்த மாணவர்களில் கிட்டத்தட்ட 60% 60% வரையிலும் வெளி மாநிலத்து மாணவர்கள் வந்து விட்டார்கள். இப்போது இன்னும் அதிகமாயிருக்கும்.
இந்த 2-3 ஆண்டு இடைவெளியில் இன்னும் அதிகமாயிருக்கு. அப்போ என்ன ஆகுது, தமிழ்நாட்டு மக்கள் இந்த 51% இருக்கக்கூடிய அரசு இடங்களிலே கூட, அரசு மருத்துவக் கல்லூரி இடங்களிலே கூட தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இடம் பெற முடியாது. அதுவும் வடநாட்டு மாணவர் வந்து விடுவான். ஏனென்றால் அனைத்து நுழைவுத் தேர்வு. ஒப்பீட்டளவில் கர்நாடகத்திலும் தமிழ்நாட்டிலும் தான் மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி அதிகம். மற்ற மாநிலங்களிலே மிக 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 குறைவு. எனவே அங்கே இடம் கிடைக்காமல் இங்கே தான் வந்து தேர்வான். அரசு கல்லூரிகள் இங்கே தான் அதிகம். எனவே வடநாட்டுக்காரன் இங்கே வந்து உட்காந்துக்கிறான். அங்கே எல்லாம் அந்த போட்டித் தேர்வு எப்படி நடக்கிறது நாம் அடிக்கடி பார்ப்போம் பத்திரிகைகளிலே. அந்த பீகாரில் எப்படியெல்லாம் +2 பல அந்த பரீட்சை நடக்கிறது. யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற அந்த படிப்புக்கான யூபிஎஸ்சி தேர்வில் கூட டெக்னாலஜியை பயன்படுத்தி பிட்டடிக்கிறான். காதில் ஃபோன் மாட்டிக்கிட்டு அதன் மூலமாக சிக்கியவர்கள் கொஞ்சம் பேர், சிக்காதவங்க எவ்வளோ பேர். யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்விலேயே பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் பிட் அடிக்கிறவன் அதிகம், காப்பி அடிக்கிறவன் அதிகம். மாஸ் காப்பிங் இந்த மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் என்று இன்றைக்கும் பேசப்படுகிறது. அது என்ன, அரசனுடைய அதிகாரிகளே முன்னின்று ஏற்பாடு செய்து மாஸ் காப்பிங்கான ஏற்பாடு. நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வைத்துக்கொண்டால், தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பேருந்து பயணமாக இருக்கட்டும், ரயில் பயணமாக இருக்கட்டும், ரிசர்வேஷன் கேரேஜ் அப்படின்னா ரிசர்வேஷன் செஞ்சவன் தான் ஏறுவான். தப்பித்தவறி எவனாவது ரிசர்வேஷன் கேரேஜில் தமிழ்நாட்டை சேர்ந்த பயணிகள் அவசரத்தில் ஏறிவிட்டால் கூட அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவான். ஆனால் வடநாட்டில் என்ன நிலைமை, வடநாட்டுக்காரன் வந்த பிறகு தமிழ்நாட்டின் நிலைமை அந்த மாதிரி மாறிவிட்டது. ரிசர்வேஷன் கோச்சுக்கு மரியாதையே கிடையாது. நீங்கள் பணம் கொடுத்து முன்கூட்டியே ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாலும் கூட, குடும்பத்தோடு போனாலும், குழந்தை குட்டிகளோடு போனாலும் அவனை வந்து உட்காந்துருவான். கேட்டால் தத்துவமெல்லாம் சொல்லுவான். நீ போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போறியான்னு கேட்பான். இப்போ ஆனால் என்ன ஆகுது, நீங்கள் எந்த ஒழுங்குக்கும் உட்படாதவனவன். இங்கே நமக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நம்ம பேருந்தில் போய் ஒரு பேக் எடுத்து போட்டுட்டு அல்லது ஒரு கர்ச்சீப் எடுத்து போட்டுட்டு கீழே நின்று நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருப்போம். வண்டி கிளம்புற வரையிலும் வண்டியில் ஏறுறவன் அந்த சீட்டை அந்த கர்ச்சீப்பை தூக்கிட்டு உட்கார மாட்டான் யாரும். தமிழ்நாட்டில் அதுதான் பழக்கம். அந்த சீட்டுக்கு யாரோ வரப்போகிறான் அப்படின்னு மதித்து கொண்டு வேறு சீட்டை பார்ப்பான் அல்லது நின்றுட்டு வருவான். ஆனால் இங்கே ஆளே உட்கார்ந்தாலும் வந்து உட்காந்துருவான். நீங்கள் நம்முடைய பேருந்து பயணத்திலோ அல்லது நம்முடைய ரயில் பயணத்திலேயோ பொட்டியை தூக்கி மேலே போட்டு டம்மாட்டு தூங்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் வடநாட்டு பயணிகளை பாருங்கள், வரும்போது செங்கலி பூட்டோடு தான் வருவான். அது நிலைமை அதுதான். அப்படியான பண்பாட்டு அடிப்படையிலே மிக வேறுபட்ட சமூகங்கள் வடநாட்டுக்காரன் நம்முடைய தமிழ்நாடுகளும். இங்கே அந்த மாஸ் காப்பிங் வாய்ப்பே கிடையாது. விட்டடிக்கிறவன் 1-2 பேர் இருந்தால் கூட சிக்கிக்கொள்வான். ஆனால் வடநாட்டில் மாஸ் காப்பிங் என்பது அதிகம். அப்படியே தொகையாக காப்பி அடிப்பான். இப்போது இந்த கேள்வித்தாள் அவுட் ஆன இடங்க வடநாடு தான். தமிழ்நாட்டில் உண்டா? கேள்வித்தாள் அவுட் ஆனது என்பது தமிழ்நாட்டில் உண்டா? வடநாட்டில் தான். எனவே மாஸ் காப்பிங்கு, கேள்வித்தாள் அவுட் ஆகிறது. இதில் வந்து என்னன்னா, இப்போ இதில் ஒரு 1500 பேருக்கு டைம் கட் ஆகிடுச்சு, இனிமே நான் கிரேஸ் மார்க் கொடுக்குறேன்னு சொன்னான். சிசிடிவி கேமராவை எடுத்து பார்த்தால் அவர்கள் சொல்லக்கூடிய இடத்தில் எந்த நேரமும் வேஸ்ட் ஆகலை. கிரேஸ் மார்க் கொடுத்ததில் ஃப்ராடு. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் தவறு நடத்தி விட்டது, பின்வாங்கி விட்டான்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்படியானால் எல்லா வகையிலும் மோசடி நடப்பதற்கான வாய்ப்பு, எல்லா வகையிலும் ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு, தமிழ்நாட்டிற்குள்ளே ஒட்டுமொத்தமாக தமிழர்களை புறக்கணிக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த நீட் தேர்வில் இருக்கிறது. இந்த 2023க்கும் 2024க்கும் ஒப்பிட்டு ஒரு சின்ன கணக்கு. நீங்கள் வழக்கமானது என்ன, ரேங்கில் மார்க்கு கீழே போக தான் அதிக எண்ணிக்கையில் ஆள் இருப்பான். ஆனால் இந்த முறை என்ன ஆகிருக்கிறதுன்னு சொன்னால், இந்த 720 மார்க்குக்கு 520க்கு மேலே இருக்கிறவன் சென்ற ஆண்டை விட அதிகம் தேறியவர்களுடைய விகிதம் பார்த்தால் 2023க்கும் 2024க்கும் ஒட்டுமொத்தமான மாணவர்கள்
அந்த போட்டித் தேர்வில் பங்கேற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா 14% அதிகரிச்சிருக்கு. சரி, தொடர்ந்து பல பேர் படிக்கிறார்கள், எனவே தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்பதை ஒரு பொதுவான கணக்கை வைத்துக் கொண்டால் கூட ஒரு 25 விழுக்காடு எல்லா இதிலும் உயர்ந்திருந்தால் சரி, இது சராசரியாக மாணவர்களுடைய தரம் உயர்ந்து வருகிறது, தொடர்ந்து படித்தவர்கள் தயாராகி விட்டார்கள் என்று கருதலாம். கீழ் மார்க்கு கிட்டத்தட்ட என்னன்னா, இந்த 520க்கு 519 மார்க் வரல, அந்த 517 மார்க் வரலும் பார்த்தீங்கன்னா 29% கூடுதலாயிருக்கு. 2023 தேர்ச்சி விகிதத்தை விட 2024 தேர்ச்சி விகிதம் 29 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. இந்த 520க்கு மேலே 620 வரையிலும், 620லிருந்து 720 வரையிலும் பார்த்தால் 397% அதிகரிச்சிருக்கு. 100க்கு 100 என்றால் இன்றைக்கு 497 பேர் வந்திருக்கிறான். எப்படி வரும்? கீழே போக போக அதிகரித்தால் அதனுடைய இயல்பு புரியும். ஆனால் மேலே மார்க் வாங்க வாங்க அதிகரிக்கிறான்னு சொன்னால், இந்த ரேங்க் என்பது மேலே போக போக அதிகரிக்கிறான்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? பேப்பர் லீக்கு, பார்த்து எழுதியிருக்கிறான், மார்க்கில் ஃப்ராடு நடந்திருக்கு என்பது தானே பொருள். ஏனென்றால் மொத்தம் 1,09,000 சீட் என்று சொல்லும்போது இந்த ரெண்டாக பிரித்தால் ஒரு 55 லட்சம்னா இந்த 55,000 சொன்னால் 55,000த்திற்குள் அந்த ரேங்கில் வருகிறவர்கள் சொன்னால், இங்கே என்ன சொல்கிறான்? 11வது லட்சம் ரேங்கில் இருக்கிறவன் ஏசிஎஸ் காலேஜில் இடம் பிடிக்கிறான். அப்போ மீதி இருக்கிறது என்ன? ஒரு 5,000-10,000 இடம் தான். அந்த 5,000-10,000 இடத்துக்கு இந்த மாதிரியான மார்க் வாங்கி விட்டாலும் சொன்னால் மொத்தமாக சாதாரண மக்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள் என்று பொருள். இந்த பார்த்து எழுதுவதற்கு மாஸ் காப்பிங்கு வாய்ப்பு இல்லாத, ஒழுங்குக்கு கட்டுப்பாட்டிற்கும் ஒழுக்கத்திற்கும் கடைபிடிக்கிற தமிழ்நாடு ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் மாஸ் காப்பி பண்ணுறவன் வந்துடுறான். இங்கே கடுபடிகளோடு மூக்குத்தியை கழட்டி அதெல்லாம் பார்த்து உள்ளே போய் எதுவுமே பண்ண முடியாத, இங்கே முறையாக பரீட்சை நடந்த இடத்தில் எவனுக்கும் இடம் கிடைக்காது. இப்போ ஒழுக்கம் என்பது தண்டிக்கப்படுகிறது. இந்த ஒழுங்குக்கு பெயர் போன நம்முடைய மரபு தண்டிக்கப்படுகிறது. தமிழருடைய மரபு தண்டிக்கப்படுகிறது. இதுதான் நீட் தேர்வு. இது அனைத்து இந்திய தேர்வு அனைத்திலும் நடக்கிறது. யூபிஎஸ்சி நான் சொன்னேன், அதுபோல எல்லா தேர்வும் நடக்கிறது. எனவே தான் இந்த நீட் தேர்வு உட்பட எல்லா அனைத்து இந்திய போட்டித் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லுகிறோம். ஏனென்றால் எங்கே போனாலும் அதுதான். இன்னொன்று, இந்த மோசடியே நடக்கவில்லை என்பது வைத்துக் கொண்டால் கூட எதற்கு அனைத்து இந்திய தேர்வு? அனைத்து இந்திய தேர்வு தேவையில்லை. ஏற்கனவே இப்போ இந்த அனைத்து இந்திய நிறுவனம் தான் ரயில்வே. ரயில்வேலாம் இதுக்கு முன்னாடி ஒரு 1980க்கு முன்னாடி வரலாம் எப்படி நடந்துச்சு? அந்தந்த டிவிஷன், திருச்சி டிவிஷன், சென்னை டிவிஷன், அந்த டிவிஷனில் இருக்கிறவன் தான் முன்னுரிமையோடு அங்கே பரீட்சை எழுத முடியும், போட்டித் தேர்வு எழுத முடியும், வேலைக்கு போக முடியும். இப்போது என்ன ஆயிடுச்சு? இந்தியா முழுவதும் திறந்து விட்டான். அதனால் என்ன ஆகிறதுன்னு சொன்னால், இங்கே தரமான மாணவர்கள், இந்த மண்ணின் மக்கள் இங்கேயே புறக்கணிக்கப்பட்டு பீகார்காரன் ஜார்க்கண்ட்காரன் உட்காந்துட்டுக்கிறான். டிக்கெட் கிடைக்கிற இடமா இருந்தாலும் சரி, இந்த டிடிஆர் இருந்தாலும் சரி, கேட் கீப்பராக இருந்தாலும் சரி, நல்ல அரசு சம்பளம் கிடைக்கக்கூடிய ரயில்வே துறையிலுடைய வேலைகள் அனைத்துமே வடநாட்டுக்காரனாக போய்விட்டான். என்ன காரணம்? எல்லா இடத்துலையும் தேர்வு தான் நடக்கிறது. தேர்வு நடக்காமல் யாரும் வந்து விடவில்லை. அந்த தேர்வு அப்படியான தேர்வு. அந்தந்த பகுதியினுடைய மக்கள் அந்தந்த பகுதியில் தேர்வு செய்யப்படுவது என்ற முறைதான் அந்தந்த பகுதி விவரங்கள் தெரிந்த ஊழியர்கள் அங்கே கிடைப்பார்கள். மக்களோடு பழகுவதற்கும் அந்த மக்களுக்கு நெருக்கமாக அந்த நிறுவனம் நடப்பதற்கும் சேவை நடப்பதற்கும் வாய்ப்பு வழங்கும் என்பதுதான் வைத்திருக்கிறான். அந்த மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு தான் அதை வைத்திருக்கிறான். அதெல்லாம் போய்விட்டது. அந்தந்த மாவட்டத்தினுடைய அந்தந்த மாநிலத்தினுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாகத்தான் ஆட்கள் எடுக்கப்பட முடியும். அதில் பதிவு செய்தவர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு என்ற நிலைமையெல்லாம் போய்விட்டது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதற்கு அர்த்தமெல்லாம் ஆகிவிட்டது. எல்லாமே அனைத்து இந்தியா. அந்த வகையில் இந்த கல்வியில் இருக்கிற போட்டித் தேர்வு, வேலைவாய்ப்பில் இருக்கிற அனைத்து இந்திய போட்டித் தேர்வு எல்லாவற்றையும் ரத்து செய்ய வேண்டும். என்ன தரத்தை உயர்த்தி விட்டார்கள்? நான் இந்த நீட்டுக்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய +2 மார்க்கை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகும்போது நம்முடைய மாணவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் என்ன? SC/STக்கே 97%. 97லேருந்து 100க்குள்ளே இருக்கிறவனுக்குள்ள தான் போட்டியே. அது எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனெல்லாம் தரம் இல்லாத மாணவன். இவன் 29% வாங்குறவன் தரமான மாணவனா? இவன் தான் நல்ல மருத்துவராக வரப்போகிறானா?
இது என்ன இது? நீட் தேர்வு என்பது தரத்தை உருவாக்கவில்லை. அதற்கு முன்னால் இருந்த அந்த நேரடியான +2 முறையில் வந்தது தான் முடிந்தது. அடுத்து என்ன ஆகிவிட்டது? 12 ஆண்டுக்கான படிப்புக்கே மரியாதை இல்லாமல் ஆகிவிட்டது. 12 ஆண்டுகள் படிப்பது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு, இதெல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த +2க்கு நீங்கள் கோச்சிங் சென்டராக பள்ளிக்கூடத்தை மாற்றி விட்டால் போடும். இதில் 2 வகையில் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு. ஒன்று, இது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழே வருகிறது. இப்போ மாநில பாடத்திட்டத்திற்கு கீழே வரக்கூடிய மாணவர்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எனவே ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் இப்போ சிபிஎஸ்சிக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ மாநில பாடத்திட்டம் என்பதே போய்விடுகிறது. இப்போ மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது ஒன்று. இன்னொன்று, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் கூட நீ நீட் கோச்சிங் போனவர் தான் கிடைக்கும். அப்படியானால் +2 என்ற படிப்பே அர்த்தமில்லாமல் ஆகிறது. ஒரு பக்கத்தில் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் 11ஆவது வகுப்பு மதிப்பெண்ணையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. அதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் மரியாதை இல்லை. விட்ட மருத்துவக் கல்லூரியை பொறுத்தளவில் இதற்கெல்லாம் மரியாதை கிடையாது. +2 மார்க்கை பற்றி, +2 படிப்பை பற்றி எதுவுமே கிடையாது. அதனால் எல்லா பள்ளிக்கூடத்திலும் இப்போ மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் என்ன விளம்பரம் செய்கிறார்கள்? நீட் கோச்சிங்க்கு தயாரிக்கிற பள்ளிக்கூடம். அந்த +2க்கான அந்த 2 ஆண்டுகளுமே அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்கி கொண்டு எல்லோருக்குமே நீட் கோச்சிங் கொடுக்குறான். அது பள்ளிக்கூடம் கோச்சிங் சென்டராக மாறிவிட்டது. படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடம் என்பது கோச்சிங் சென்டராக மாறிவிட்டது. இந்த மருத்துவக் கல்லூரிக்கான நீட் தேர்வு பற்றிய அதை நோக்கி கொண்டு போகிற போது மருத்துவக் கல்லூரிக்கு படிக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு இருக்கிற நீட் தேர்வுக்கான பயிற்சி மையமாக இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வேண்டும். மற்ற படிப்புக்கு சேருகிறவர்களுக்கான வாய்ப்பே மறுக்கப்படுகிறது. இப்போ மருத்துவம் படிக்கிறவனுக்கு தான் கோச்சிங் தேவை நீட் தேர்வுக்கு. மற்ற படிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன இருக்குது? ஆனால் அவர்களுக்கும் இந்த +2 பள்ளிக்கூடங்களிலே அது புறக்கணிக்கப்படும், 2ஆம் தரமாக நடத்தப்படும். அதுக்கெல்லாம் ஏனோதான வகுப்பு நடத்துவார்கள். இப்போ மற்ற பிரிவுக்கு போக விரும்புகிறவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். ஒட்டுமொத்தமான கல்வி சூழலே சீர்கெடுக்கப்படுகிறது. இதனுடைய மொத்த விளைவு, நீங்கள் கல்வியிலே மிக உயர்ந்திருந்த தமிழ்நாடு மிக கீழாக மாறுகிறது. தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் வெளியாருடைய வேட்டைக்காடாக மாறுகிறது. இதற்கான ஏற்பாடு எப்படி வந்தது? கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி என்பது மாநில அதிகார பட்டியலிலிருந்து இந்திய அரசனுடைய, ஒன்றிய அரசனுடைய அதிகார பட்டியலுக்கு மாறியதனுடைய விளைவு. மிக முக்கியமாக இந்திரா காந்தியினுடைய அவசர நிலை காலத்தில் கல்வி என்பதை பொதுப்பட்டியல் என்றிருக்கிற ஒத்திசைவு பட்டியலுக்கு கங்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனார்கள் அரசமைப்பு சட்டத்தில். அப்படி அந்த கங்கரண்ட் லிஸ்ட் என்கிற ஒத்திசைவு பட்டியலில் 2 அரசுகளும் பேர் ஒத்திசைவு பட்டியல். 2 அரசுகளும், மாநில அரசும் இந்திய அரசும் ஒத்திசைந்தால் தான் முடிவெடுக்க முடியும் என்பது அதற்கு பெயர். ஆனால் அதிலே என்ன வைத்திருக்கிறான்? மாநில அரசனுடைய ஒரு சட்டத்திற்கும் இந்திய அரசின் அதே பொருள் பற்றிய இந்திய அரசனுடைய சட்டத்திற்கும் முரண்பாடு வருமானால் இந்திய அரசின் சட்டம்தான் மேலோங்கும், மாநில அரசனுடைய சட்டம் செல்லாது. அதுதான் கங்கரண்ட் லிஸ்ட், அதுதான் ஒத்திசைவு பட்டியல். இப்போ இங்கே என்ன? மாநில பட்டியலில், கங்கரண்ட் லிஸ்ட்டில் சொல்கிற மாநில ஸ்டேட் லிஸ்டில், மாநில அதிகார பட்டியலில் இந்த மருத்துவ படிப்பை, எல்லா படிப்புகளையும், கல்லூரி படிப்புகளை ஒழுங்கு செய்வது, ரெகுலேஷன் என்பது மாநில அரசனுடைய அதிகாரத்தின் கீழே வருகிறது. இந்திய அரசனுடைய அதிகாரத்தில் வருவது ஸ்டாண்டர்டைசேஷன் தான். ஸ்டாண்டர்டைசேஷன்னா ஒரே விதமான அந்த படிப்பு முறை, கல்வி திட்டம் என்பதை முன்மொழிய வேண்டும். எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. எல்லா நாடும் என்ன? அது பரிந்துரை தான். எல்லா நாடுகளிலும் அந்த நாட்டினுடைய மத்திய அரசு, அதனுடைய ஒன்றிய அரசு, கூட்டரசு பரிந்துரை செய்யும். இன்னென்ன வகையில் பொது ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஏன்னா ஒரு மாநிலத்தினர் இன்னொரு மாநிலத்தில் வரக்கூடிய மருத்துவர்களுக்கோ பொறியாளர்களுக்கோ வேறுபாடு இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரே தகுதியோடு அவர்கள் இருக்க வேண்டும். அவருடைய படிப்பு பாடத்திட்டத்தில் ஒத்த தன்மை இருக்க வேண்டும். இதுதான், அது ஒரு பரிந்துரை, வழிகாட்டுதல். இது உலகம் முழுவதும் நடக்கிறது. நீ இங்கே இருக்கிற டாக்டருக்கும் அமெரிக்காவில் படிக்கிற டாக்டருக்கும் அவ்வளோ பெரிய தகுதி வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு சின்ன அளவுக்கு வேறுபாடு தான் இருக்கும். ஏனென்றால் இந்த மருத்துவ படிப்பில் என்னென்ன படிப்புகள் வர வேண்டும், எது பற்றியெல்லாம் படிக்க வேண்டும் என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொடுக்க. அதுக்கு என்ன, அதுக்கு சட்டம் கொடுக்குறானா ஐநாவிலிருந்து? அது ஒரு பரிந்துரை, அவ்வளவுதான், ஒரு வழிகாட்டுதல். அதுபோல இந்திய அரசு வழிகாட்டுதல் செய்வதற்கு தான் ஸ்டாண்டர்டைசேஷன் என்ற அதிகாரத்தை வைத்திருந்தார்கள்.
இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்ற பெயராலேயே இந்த நீட் தேர்வு எல்லா தேர்வும் கொண்டு வந்துட்டான். இப்போ முதலில் இதனுடைய சிக்கல் என்ன? 2 பிரச்சனை. ஒன்று, ஒட்டுமொத்தமாக கல்வி தொடர்பான அதிகாரம் அது பள்ளி படிப்பிலிருந்து பல்கலைக்கழக படிப்பு வரையிலும் ஆராய்ச்சி படிப்பு வரையிலும் எல்லா படிப்பு தொடர்பான கல்வி தொடர்பான அதிகாரம் மாநிலத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். 2வது, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் தனியார் பள்ளிய கல்லூரியாக இருக்கலாம், இந்திய அரசனுடைய கல்லூரியாக இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களில் 90 விழுக்காடு இடம் தமிழர்களுக்கே வழங்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும். அது நீ மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், எந்த கல்லூரியாக இருக்கட்டும். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகளில் 100க்கு 100 இடம் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் வழங்க வேண்டும். இந்திய அரசு கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள் இவற்றில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 90 விழுக்காடு என்பது கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அதே போல வேலை வாய்ப்பில் இந்திய அரசு நிறுவனங்கள், தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய இந்திய அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இந்திய அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இவற்றிலெல்லாம் குறைந்தது 90 விழுக்காடு இடங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய பொதுத்துறை, தமிழ்நாடு சார்ந்த இலாக்காக்கள், அரசினுடைய பணிகள் எல்லாவற்றிலும் 100க்கு 100 தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் இடம் கொடுக்க வேண்டும். இதில் இப்போது வைத்திருக்கிறானே, ஒரு வெளிமாநிலத்துக்காரன் வரலாம், வெளிநாட்டுக்காரன் கூட வரலாம், பணியில் சேர்ந்து 2 ஆண்டுக்குள்ளாக இந்த அம்மா ஆடு இல்லை ஈக்கள் படித்தா போதும் என்று சொல்லக்கூடிய அந்த முறை ரத்து செய்யப்பட வேண்டும். மொத்தமாக 100க்கு 100 விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய பணியிடங்கள், தமிழ்நாடு அரசு பணியிடங்கள் தமிழர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும். அதே போல் இந்திய அரசு நிறுவனம், தனியார் நிறுவனங்களில் 90 விழுக்காடு இடங்கள் தமிழர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும். எனவே கல்வி என்பது தமிழ்நாட்டு உரிமைக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டு இடங்கள் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அப்படி வந்தால்தான் இந்த தனியார் கொள்ளை, நடக்கிற ஊழல்கள், முறைகேடுகள் அனைத்திலிருந்தும் தமிழ்நாடு தப்பிக்க முடியும். வடநாட்டுக்காரனை நம்மால் திருத்த முடியாது, தமிழ்நாட்டை தற்காத்து கொள்ள முடியும், அவ்வளவுதான். இந்த ஊழல்களுடைய புயலிலிருந்து தமிழ்நாட்டை அரணாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் தமிழர்களுக்கே கல்வி, தமிழர்களுக்கே வணிகம், தமிழர்களுக்கே தொழில் என்ற தற்காப்பு முழக்கத்தை தமிழர்கள் முழக்கமாக மாற்றினால்தான் அது முடியும். அப்படிப்பட்ட உரிமை இருந்தால்தான் தன்னாட்சியோடு தமிழ்நாடு இருக்கிறது என்பதற்கான குறைந்தபட்ச பொருள். அதை மீட்பதற்கான போராட்டத்தை தமிழ்நாட்டிலே ஒரு முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.